ஏங்க என் ஃப்ரெண்டு சத்யா வந்து சென்னையிலேருந்து வந்திருக்கான்னு சொன்னேன்ல, அவள் சிவகங்கை வந்திருக்கா, அவள் ஷாப்பிங் போகணுன்னு சொல்லியிருக்கா. அவளுக்கு கடை எதுவும் தெரியாது, நான் கடை வர கொஞ்சம் போயிட்டு வந்துடுவா. நம்ம காலைல எதுவும் டிஃபன் எதுவும் ரெடி பண்ணலையா? அப்போ என்ன செய்ய? காலையில் டிஃபன் தானே, உங்களுக்கு பிடிச்ச குதிரைவாலி பொங்கல் செஞ்சுருக்கேன், தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டேன். நீங்கள் சாப்பிட்டுட்டு இருங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு நம்ம அடுத்து லஞ்ச் ரெடி பண்ணுறேண்ணா. சரி, நான் போயிட்டு வந்துட்டுமா? போயிட்டு சீக்கிரம் வா. ஓகே, இன்றைக்கி குதிரைவாலி எடுத்திருக்கேன், 1 கப்பளவு குதிரைவாலி எடுத்திருக்கேன். அதோட நம்ம 1/2 கப்பளவு பாசிப்பருப்பு, இது ரெண்டையும் நல்லா ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். 1/2 கப்பளவுக்கு நம்ம 4 கப்பளவு தண்ணி வச்சுட்டு உப்பு சேர்த்து அதில் கொஞ்சம் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு 4 விசில் வர அளவு இதை வச்சுருங்க. இந்த பக்கம் சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிப்பு போட வேண்டியதாக. நம்ம நெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் தட்டி போட்டுக்கோங்க. அதோட முந்திரி பருப்பு வேணும்னா அதையும் சேர்த்துட்டு இஞ்சியை கொஞ்சம் தட்டி போட்டு அதோட கறிவேப்பிலையும் போட்டு வதக்கி நம்ம ரெடியான குதிரைவாலி பொங்கலோட இதை சேர்த்து நல்லா ஒரு கிளறி இறக்குனீங்கன்னா சூப்பரான குதிரைவாலி பொங்கல் ரொம்ப சத்துள்ளது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, see you, bye.